பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 17 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். தற்போது அவர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் கேட்டு கடந்த 17 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னையில் போராடி வந்தனர். பல்வேறு விதமான போராட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்த சூழலில் பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், என்ன காரணத்திற்காக போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது? வேதவள்ளி, தமிழ்நாட்டில் பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த 17 நாட்களாக சென்னையில போராட்டம் செய்து வந்தார்கள். சென்னை டிபிஐயில் இருக்கக்கூடிய வளாகத்துல அவர்கள் போராடி முற்றுகையிடுவார்கள். காவல்துறையினர் அவர்களை கைது செய்து மண்டபங்கள்ல, தனியார் இடங்கள்ல வைத்திட்டு இருந்தாங்க. இந்த நிலையில பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைப்பதாக தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பகுதி நேர ஆசிரியர்களின் கூட்டு இயக்க அறிக்கையில 17 நாட்களாக சென்னை டிபிஐயில் நடைபெற்ற பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் முதல்வர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வி உயர் அதிகாரிகள் கொடுத்த உறுதியின்படி எங்களுக்கு பாதகம் இல்லாத அரசாணை வரும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தற்காலிகமாக ஒத்தி வைப்பதாக தெரிவித்திருக்கிறார். மனநிறைவாக இல்லாத போதும் எங்கள் ஆசிரியர்களின் நலனையும் பொருளாதாரத்தையும் பொருட்படுத்தாமல் வீரியமிக்க போராட்டத்தில் பங்கு கொண்ட அனைத்து ஆசிரியர்களுக்கும், உணவு கொடுத்தவர்களுக்கும், உதவியாக இருந்த காவல்துறைக்கும் நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த பகுதி நேர ஆசிரியர்களின் கூட்டியக்க அறிக்கையில தெரிவித்திருக்கிறார்கள். 17 நாட்களாக தொடர்ந்து பல்வேறு வழிகள்ல போராட்டத்தை அவர்கள் தெரிவித்திருந்தாங்க. அதாவது விதவிதமாக அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற வலியுறுத்தி வாக்குறுதி எண் 181 மையமாக வைத்து அவர்கள் போராட்டத்துல இருந்தாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமே 12,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இதுல பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த உடற்கல்வி ஆசிரியர் ஒருவர் தற்கொலைக்கு முற்பட்டு அவர் உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில தங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைப்பதாக பகுதி நேர ஆசிரியர்களின் கூட்டு இயக்கம் தற்போது அறிக்கை கொடுத்திருக்கிறது. முதல்வரின் உறுதியை ஏற்று பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தை ஒத்திவைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி வீரகுமார்.